ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மொறுன்னு ஹெல்த்தியான கோதுமை தோசையும் என்னோட ஸ்டைலில் தேங்காய் சட்னி எப்படி செய்யிருந்தாங்க பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆளுங்கிற ஆப்ஷனலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம முதல்ல மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்க்க போகிறேன். இது நான் வீட்டிலே அரைச்ச கோதுமை மாவு தான் சேர்க்குறேன். நீங்கள் கடையில் வாங்கினது கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் கோதுமை மாவுக்கு அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்கணுங்க. இது கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான். நீங்கள் வீட்டில் அரைச்சது, கடையில் வாங்கினது, கொழுக்கட்டை மாவு எது வேணாலும் சேர்க்கலாம். 1 கப்புக்கு 1/4 கப் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதே கப்பாலேயே 1/4 கப் அரிசி மாவு எடுத்தோம்ல, அதே அளவு 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு கேரட் எடுத்து நல்லா தோலை சீவிட்டு துருவிட்டு வச்சுருக்கிறேன். ஒரு வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாவை கூட்டவோ குறைச்சவோ சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். இதுமாரியே வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்யும்போது அந்த தோசை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பயுமே ஒரே மாதிரி இட்லி தோசை செய்யாமல் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா, இப்போ லீவில் வேறு குழந்தைங்க இருக்காங்க, அதனால் விரும்பி சாப்பிடுவாங்க. முதல்ல இது எல்லாமே தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக இதுமாரி ஒரு விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் கையில் கூட கலந்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 1 கப் கோதுமை மாவுக்கு 3 கப் அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். அது நம்ம எடுக்கிற கோதுமை மாவு பொறுத்து கூட்டோ குறைச்சோ இருக்கும். இப்போ நான் முதல்ல 1.5 கப் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேங்க. தண்ணி சேர்த்து லைட்டாக கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடுவோம். இது ஸ்டார்டிங்கில் வந்து இப்படி தான் இருக்கும். அப்போ நம்ம நல்லா கலந்து விட கட்டிகள்லாம் நல்லா உடஞ்சிடும். அதனால தான் விஸ்க் வச்சு கலந்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுமாரி நீங்கள் வந்து நம்ம எடுத்துருக்க மாவு பொறுத்தளவு 2.5 கப்லேருந்து 3 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவு வந்து மாவு கலந்துட்டேன். மறுபடியும் இப்போ நான் 1 கப்பு தண்ணி விட்டு இதை நல்லா கலந்துக்க போகிறேன். இப்போ நான் மொத்தமாக 2.5 கப் வந்து தண்ணி சேர்த்துட்டேன். ஆனால் மாவு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த அளவுக்கு மட்டும் மாவை ரெடி பண்ணி இதை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. நம்ம எடுத்துருக்க ரவையெல்லாம் நல்லா ஊறி வரும், அதுக்காக தான். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் வந்து இதை ரெஸ்ட்டில் விட்டுறலாம். நம்ம தயிர் எதுவுமே சேர்க்கலை, அதனால தான் நான் கொஞ்சம் நேரம் இதை ஊற விடுறேன் புளிச்சு வர்றதுக்காக. நீங்கள் உடனே செய்யணும்னா கொஞ்சமாக தயிர் சேர்த்து கலந்துட்டு தோசை விட்டுக்கலாம். நான் ஒரு 15 நேரம் இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுக்கிறேங்க. இப்போ அடுத்தது நம்ம சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 3 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸி சாருக்கு மாற்றிக்கலாம். நான் எப்போயுமே இதே மாதிரி தான் தேங்காய் சட்னி வைப்பேன். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரே மாதிரி சட்னி வைக்காமல் இதே மெத்தடில் ஒரு நாளைக்கு சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து சட்னி வச்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் இந்த சட்னி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது இந்த தோசைக்கு வந்து இந்த சட்னி ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை சட்னிக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வாய்ஸ் இப்படி இருக்குது. இப்போ பாருங்கள், சட்னி வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த சட்னி வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, இந்த பாத்துக்கு தான் இருக்கணும். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். அதுக்கு அடுப்பத்தை வச்சு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா வெடித்து வரட்டும். இப்போ கடுகு உளுந்து நல்லா வெடித்து வந்துருச்சு. இதில் ஒரு வரமிளகாய் எடுத்து கிள்ளிட்டு சேர்க்குறேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து அப்படியே நம்ம சட்னியில் சேர்த்துக்க வேண்டியதுதான். சூப்பரான தேங்காய் சட்னி என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ மாவை நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்து நம்மளுக்கு மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. ரவையெல்லாம் நல்லாவே ஊறி கெட்டியாக வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு. இப்போ இதில் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். நான் எடுத்த கோதுமை மாவில் எனக்கு கரெக்டாக 3 கப் தண்ணி வந்துச்சு. உங்கள் மாவை பொறுத்து கூட்டவோ குறைச்சோ வரும், பார்த்துக்கோங்க.
இந்த தோசைக்கு மாவு ரொம்ப தண்ணியாக தாங்க இருக்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். இப்போ மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை கல்லை அடுப்பில் வச்சுக்கலாம். கல் சூடாகிடுச்சு. நான் இதுமாரி மாவை ஒரு கப்பில் எடுத்து தோசை ஊற்றுறேங்க. இதுக்கு வந்து நம்ம நார்மல் தோசை மாதிரி கரண்டியில் ஊற்ற முடியாது. ரவை தோசை மாதிரி, நீர் தோசை இது மாதிரி தான். இப்போ கப்பில் தான் அப்படி தான் ஊற்றி விடணும். இப்போ பாருங்கள், தோசை வந்து நல்லா ஊற்றிட்டேன். 4 சைடும் வந்து எப்படி மெல்லிசாவும் நடுவில் மட்டும் கொஞ்சம் மாவாக இருக்கும், அப்படி தான் இருக்கும். இப்போ 4 சைடு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்க்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்து தான் தோசை ஊற்றுறேன். இப்போ ஊற்றியாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு வேக விடலாம். மூடி போட்டு சிம்மில் வச்சு தான் இதை வேக விடணும். ஃபுல்லாக வைக்கக்கூடாது அடுப்பை, இல்லைன்னா தோசை கருவி போயிடும். பாருங்கள், தோசை நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. 4 சைடு நல்லா முருகலாகவும் சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். எடுக்கிறப்பே கல்லில் ஒட்டாமல் சூப்பராக வருது பாருங்கள். சூப்பரான மொறுன்னு நம்மளுக்கு கோதுமை தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. அப்படியே இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதேமாரி எல்லா தோசையும் நான் சுட்டுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், சூப்பரான ஹெல்த்தியான கோதுமை தோசையும் என்னோடய ஸ்டைலில் தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே ஹெல்த்தியானது கூட. குழந்தைங்க வந்து லீவில் இருக்கப்போ இதேமாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதேமாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் பார்த்து நம்மளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.